தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே ஐயா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே ஐயா வர வேண்டும் வல்லவரே பிதாவே, உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வசனத்தின்படி எங்களோடு இடைப்படும். உம்முடைய பலத்த கரத்துக்குள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த நாளிலும் நம்மோடு பேச அவர் வாஞ்சிக்கிறார். வாசிப்போம் 2 சாமுவேலின் புஸ்தகம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் chapter 22 verse 29. கர்த்தராகிய தேவரீர், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. God will turn my darkness into the light. ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குவேன் என்று ஒரு வாக்கு தத்தம் பண்ணுகிறார். வாசிப்போம் அந்த வசனத்தை மறுபடியுமாக. கர்த்தராகிய தேவரீர், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், என்னுடைய விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர், என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான இருள் ஆக்கிரமித்திருக்கிறது. இருள் இல்லாத மனிதர்கள் இன்னைக்கு இல்லை. இருளினாலே பாதிக்கப்படாதவர்கள் இல்லை. இருளின் ஆதிக்கம் இன்னைக்கு வெகுவாய் தீவிரமாக்கப்பட்டிருக்கிறது. இருளினுடைய சூழ்நிலை மிக மோசமான கட்டத்துக்கு போயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வெளிச்சத்துக்கு வரலான்னு நான் முயற்சி பண்றேன், ஆனா முடியல. எப்படியாகிலும் இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியில வரணும்னு வாஞ்சிக்கிறேன், ஆனா அது இழுக்குது என்னைய. எப்படியாகிலும் இந்த போராட்டத்திலிருந்து நான் மீண்டு வரணும்னு எனக்கு வாஞ்சை, அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கிறேன், ஆனா என்னால முடியல. எப்படியாகிலும் இன்னைக்கு சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனா அந்த இருள் இன்னைக்கு சரியாகல. நாளைக்கு சரியாயிரணும் அப்படின்னு என்னை ஆறுதல் படுத்திக் கொள்ள பார்க்கிறேன்,
ஆனா நான் விடியற் காலை எழும்பும் பொழுதும் அதே இருள் என்னை ஆக்கிரமித்திருக்கிறது. இன்னைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம், இப்படி நாட்கள் கடந்து போகிறதே ஒழிய என்னுடைய பிரச்சனைகள் மாறவில்லை, என்னுடைய இருள் மாறவில்லை. இருளினுடைய சூழ்நிலைகள் அல்லது பரிமாணங்கள், இருளினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறதே ஒழிய இருள் குறைந்ததாக இல்லை, வெளிச்சம் என் வாழ்க்கையில் வீசினதாக இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார், அவர் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர். நீ மனுஷனை நம்பினா உன் இருள் மாறாது, வெளிச்சமாகாது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், God will turn your darkness into the light. தேவன் உன்னுடைய வாழ்க்கையின் இருளை, அது பொருளாதார இருளாக இருக்கலாம், வியாதியின் இருளாக இருக்கலாம், மன உளைச்சலின் இருளாக இருக்கலாம், அல்லது பிள்ளையின் காரியங்களின் இருளாக இருக்கலாம். எவ்விதமான இருள் நம்மை தாக்கி இருந்தாலும் அந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சொல்லுகிறார், நான் உன் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக்குவார். நம்புங்க, உங்க இருதயத்தில் நீங்க நம்புங்க, அதை சொல்லுங்கள், அறிக்கையிடுங்கள். என் இருளை, கடன் என்கிற இருளை அவர் வெளிச்சமாக்குவார், வியாதி என்கிற இருளை அவர் வெளிச்சமாக்குவார், போராட்டம் என்கிற இருளை அவர் வெளிச்சமாக்குவார், மன உளைச்சல் என்கிற இருளை அவர் வெளிச்சமாக்குவார், என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட நஷ்டம் என்கிற இருளை அவர் லாபம் என்கிற வெளிச்சத்துக்கு நேராய் அவர் கொண்டு வருவார். எதையெல்லாம் நான் இழந்து இருளில் தள்ளப்பட்டிருக்கிறேனோ அந்த இருளில் இருந்து என் தேவன் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், blessed is the man who trusts in the Lord. தேவனை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது என்பதை சற்று நிதானித்து பார்க்க தேவன் இந்த இடத்திலே அவர் விருப்பம் உள்ள தேவனாய் இருக்கிறார். இருளினுடைய காரியம் சொல்லி மாளாது, வார்த்தையினால் விவரித்து விட முடியாது, அவ்வளவு இருள். இதிலிருந்து மீண்டு வரலாம் என்று நினைக்கிற பொழுது, அதுக்கான முயற்சி எடுக்கிற பொழுது வேறொரு ஒன்று இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. இதை சரி பண்ணி விடலாம் என்று எண்ணுகிற வேளையிலே அதுக்கான முயற்சிகளை எடுத்து தீவிரப்படுத்தும் போது வேறொரு இருள் ஒன்று நம்மை அட்டாக் பண்ணுது. மாறி மாறி இருளினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை, உன்னுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். God has a special plan. God has a divine plan. ஆண்டவர் தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் இருளை வெளிச்சமாக்குவதற்கு எப்படி என்று ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது எனக்கு தெரியாம இருக்கலாம். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் மீண்டு வருவது, இந்த போராட்டத்திலிருந்து எப்படி நான் மீண்டு வருவது, இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நான் மீண்டு வருவது, இந்த நெருக்கத்திலிருந்து எப்படி நான் வெளியில வருவது, சிக்கி கிடக்கிறேனே, அங்கலாய்க்கிறேனே, நெருக்கத்தில் இருக்கிறேனே, சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறதே, இதிலிருந்து எப்படி நான் தப்பித்துக் கொள்வது என்பது ஒருவேளை உங்களுக்கு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி உங்களையும் என்னையும் அவர் அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வர அவர் வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா, உயிரோட்டமாய் அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஆண்டவர் அந்த இருளை எப்படி வெளிச்சமாக்க விரும்புகிறார், யாருக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார்? இருள் எல்லாருக்கும் உண்டு. ஆனா அந்த இருளில் இருந்து எப்படி வெளிச்சத்துக்கு உங்களை கொண்டு வர்றது,
அதுக்கு என்ன தகுதி எனக்கு தேவை? What kinds of quality does I need in order to turn my darkness into the light? என்னுடைய இருளை, அந்தகார இருளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு, அந்த வெளிச்சமாய் மாற்றுவதற்கு எனக்கு என்ன தகுதியை கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? There are three important qualities we need to have in our life in order to God turns darkness into the light. தேவன் என்னுடைய இருளை மாற்ற வேண்டுமானால், வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டுமானால், வெளிச்சமாக்க வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறபடி 3 தகுதிகள் எனக்கு தேவை. முதலாவது சங்கீதம் 112 4 வாசிப்போமானால், Psalm 112 verse 4, 112 4 வாசிக்க கேட்போம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, God will turn the darkness into the light for the upright. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு, தெய்வீக பண்புகளோடு நடக்கிறவர்களுக்கு, கீழ்ப்படிதலோடு நடக்கிறவர்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிசகாமல் நடக்கிறவர்களுக்கு அவர், வேதம் சொல்லுகிறது, இருளை வெளிச்சமாக்குவார். இருளிலே அவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. தேவன் இருள் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே சின்ன வண்ணமாக்கி வச்சிருக்கு. சின்ன வண்ணமாக்கி வச்சிருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, இருளின் ஆதிக்கம் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது நேரத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது. தேவனோடு இணைந்து விடாதபடிக்கு தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, செம்மையானவர்களுக்கு இருளை அவர் வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 112 4 அதை நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். கர்த்தர் உதிப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுவினுடைய வாழ்க்கை இருண்டு போனது. யோபு சம்பிரமமாய் வாழ்ந்தவன், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய ஊட்ஸ் தேசத்திலே சீமானாய் வாழ்ந்த தேவ மனுஷன். தேவனுக்கு பயந்து நடுங்கி நடந்தவன். தேவனுடைய காரியங்களிலே மிக மிக தெளிவாக துல்லியமாக ஒரு நூல் பிசகாதபடி, ஒரு மயிரிழையிலும் தவறு செய்யாதபடி, தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்ட யோபு. யோபுவனுடைய வாழ்க்கையிலே காரிருள் சூழ்ந்தது. ஒரே நாளிலே, ஒரு நிமிஷத்திலே ஆங்காங்கு அவனுடைய தளவாடங்களிலே, அவனுடைய பண்ணைகளிலே, அவன் வைத்திருந்ததான வீடுகள் வாசல்களிலே பயங்கரமான இடி விழுந்தது. இருள் சூழ்ந்தது. தானியங்கள் பறிபோயின, மிருக ஜீவன்கள் மாண்டு போயின, வேலைக்காரிகள் எல்லாம் போனார்கள், பிள்ளைகளையும் பறிகொடுத்தான். இருள் சும்மா வரல, காரிருள் சூழ்ந்து கொண்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் மிகவும் சரீரம் நொந்து போனவனாய், அவனுடைய சதைகள் எல்லாம் அழுகி போன நிலைமையிலே, இரத்தமும் சீலுமாக வெளியே அப்படியே வடிந்து கொண்டு துர்நாற்றம் வீசுகிற நிலை வந்தபோதும் தன் உதடுகளினால் கூட அவன் தேவனை தூஷிக்கவில்லை. உத்தமமாய் செம்மையானவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் இருளிலே அவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். அன்பானவர்களே, மனப்போராட்டம், வியாதி, சமாதானமின்மை, சந்தோஷமின்மை, பொருளாதாரம் என்கிற இருள், அவமானம், நிந்தை, இன்னும் பல காரியங்களிலே
யோபுவை போல நாம் உத்தமமாய் செம்மையானவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இருள் சூழ்ந்தது, இவன் மீண்டு வரமாட்டாயான்னு சொல்லிட்டாங்க. யோபுவினுடைய நண்பர்கள் காண வந்தார்கள். பரிதாபப்பட வேண்டியவர்கள் எல்லாம் அவனை பார்த்து என்ன பாவம் செய்தானோ தெரியல, இவ்வளவு மோசமாயிருக்கிறானே என்று அவனை குறித்து விமர்சனம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். யோபு எதையும் பொருட்படுத்தவில்லை. பேசட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், என்னுடைய மனதை, என்னுடைய இருதயத்தை, எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த நேர்மையின் உறவை ஆண்டவர் அறிவார் என்று உத்தம இருதயத்தோடு தேவனுடைய பதிலுக்காய் காத்திருந்தார். ஒரு நாள் வந்தது, இருளின் வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். யாரெல்லாம் வெளியில போனாங்களோ, யாரெல்லாம் யோபுவை விட்டு போனார்களோ, அந்த உறவுகள் எல்லாம் கடந்து வந்தது. உறவுகள் எல்லாம் அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்தது. வேதம் சொல்லுகிறது, யோபுவினுடைய முந்தின நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமை அதிக ஆசீர்வாதமாயிருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, தேவனுடைய வார்த்தையின்படி இருளை அவர் வெளிச்சமாக்குவார். God will turn your darkness into the light. நீங்கள் செம்மையானவர்களாக இருங்கள், நீங்க உத்தமமா இருங்க, உண்மையா இருங்க, தேவனுக்கு உண்மையா இருங்க, தெய்வீகத்துக்கு உண்மையா இருங்க, வசனத்துக்கு உண்மையா இருங்க, நீங்க நேர்மையா இருங்க. கண்டிப்பாய் கர்த்தர் உங்கள் இருளை அவர் வெளிச்சமாக்குவார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. கருமையான தெய்வ பிள்ளைகளை, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். It is better to take refuge in the Lord than to trust in a man. தேவன் பேரில் நாம் பற்றுதலாய் நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். யோபு செம்மையானதை செய்தான். உபத்திரவத்தில் உண்மையா இருங்க, நெருக்கத்தில் உண்மையா இருங்க. இருள் உங்களுக்கு வராதுன்னு எங்கேயும் சொல்லல ஆண்டவர். இருள் வரும், ஆனாலும் அந்த இருளின் நடுவே நீங்கள் செம்மையாய் வாழ்கிற போது, இருளின் ஆதிக்கத்தின் நடுவிலே நீங்கள் உத்தமமாய் வாழ்கிற போது, காரிருள் உங்களை சூழ்ந்து கொண்ட போது, நீங்கள் உத்தம ஜீவியத்தோடு நீங்கள் ஜீவிக்கிற பொழுது, என் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவரே வெளிச்சமாக வருவார். அவரே உங்கள் இருளை அகற்றுவார். அவரே உங்கள் வாழ்க்கையின் இருளின் ஆதிக்கத்தை அகற்றி வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுடைய மகிமையை அவர் வெளியிலே கொண்டு வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, உடைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நொந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்கள் இருளின் நடுவிலே கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் என்கிற அந்த சிந்தையிலே, இருதயத்திலே, மனதிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நடக்கிற போதும், எழும்புகிற போதும், உட்காருகிற போதும், விடியற்கால வெளுப்பை நீங்கள் பார்க்கிற போதும், அந்த பூமி சூரியன் அஸ்தமிக்கிற பொழுதும் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்க போகிறார். என் குடும்பத்தின் இருளை அவர் வெளிச்சமாக்க போகிறார். என்னுடைய வாழ்க்கையின் இருளை அவர் வெளிச்சமாக்க போகிறார். என் போராட்டத்தின் இருளை அவர் வெளிச்சமாக்க போகிறார். எதற்காக நான் கடன் பட்டேனோ அந்த இருளை அவர் வெளிச்சமாக்க போகிறார். என் வியாதியின் இருளை அவர் வெளிச்சமாக்க போகிறார். என்னுடைய எதிர்காலத்தின் இருளை அவர் வெளிச்சமாக்க போகிறார். என்னுடைய குடும்பத்திலே இருளின் ஆதிக்கம் இனி வரப்போவதில்லை. விசுவாச அறிக்கையிடுங்கள். Glory to God. நீங்க சோர்ந்து போய் உடைந்து போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை.
வாகனம் ஓட்டி கொண்டு போகும்போதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு அறிக்கை, என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்ற போகிறார். அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் கர்த்தருடைய வாக்கை நம்புகிறேன். அந்த வார்த்தையின்படியே என்னை கர்த்தர் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை இந்த காலை வேளையில நமக்கு நேராய் வருகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 32 34 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிற போது தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 32 34 வரை. ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும், மோவாபியரின் தேவனாகிய காமோசையும், அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும், என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமற் போனபடியினால் அப்படி செய்வேன். எனக்கு அருமையானவர்களே, தாவீது தேவனுக்கு முன்பாக செம்மையாய் நடந்தார் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்மை குறித்து கர்த்தர் டெஸ்டிஃபை பண்ணணும், ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். தேவன் சாட்சி கொடுக்கிற அளவிலே நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. தாவீதை குறித்து சொல்லுகிறார், அவன் செம்மையாய் நடந்தான். அஸ்தரோத்தையோ அல்லது வேறு எந்த தெய்வத்தையோ விக்கிரக ஆராதனைக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. தேவனை சேவித்தான், செம்மையாய் நடந்தான். செம்மையாய் நடக்கிற அனுபவம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நானும் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், முத்திரிக்கப்பட்ட ஜனங்கள். நீங்களும் நானும் வேலியடைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதை எப்பொழுதும் நினைவிலே வைத்து நம்முடைய நடக்கையிலே, செயல்பாடுகளிலே செம்மையானவர்களாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. முக்கியமாய் புறஜாதிகளின் நடுவிலே நம்முடைய செம்மையான வாழ்க்கை உண்மையா இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். சபைக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையும், ஊருக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையும், உறவுகளுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையும், புறஜாதிகளுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையும் வேஷம் போடக்கூடாது. ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மாதிரியான ஜீவியம் நமக்கு தேவை. எனக்கு அருமையானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையில செம்மையானவன் என்று ஆண்டவர் சொன்னதுனால தாவீதினுடைய வாழ்க்கையில இருள் வராமல் இல்லை. There was a darkness in the time in David's life. தாவீதினுடைய வாழ்க்கை இருள் வந்தது, அந்தகாரம் சூழ்ந்தது. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். Hallelujah. Even though I may walk through the valley of the shadow of death, I will no fear. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. தாவீதினுடைய வாழ்க்கையில இருள் வந்தது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுகிறார். 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமானால், தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் ஒன்றும் தவறாமல் செம்மையாய் அவருடைய பார்வைக்கு செய்து வந்தான். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒப்புமைப்படுத்தி பாருங்க. இருள் வராம இல்ல, இருள் வந்தது. ஆனால் எந்த இருளும் தாவீதை மேற்கொள்ள முடியவில்லை.
எந்த இருளும் தாவீதினுடைய வாழ்க்கையை சூன்யமாக்க முடியவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளை, இருள் வரும், ஆனா இருளை மேற்கொள்ளுகிற அளவுக்கு வெளிச்சத்தை உடைய தெய்வத்தை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, தான் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் அவன் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனையோ முறை நாம் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போனது உண்டு, முரண்டு பிடித்தது உண்டு. நாம் என்ன இப்படி அடிமையா இருக்கணுமா, நான் சுதந்திரமா இருந்தால் அப்படின்லாம் பேசினது உண்டு. ஆனா இன்னைக்கு விளைவு என்ன? விளைவு என்ன? பாதிப்பு நமக்கு தானே, நஷ்டம் நமக்கு தானே, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் தானே பாதிக்கப்படுகிறது. நம்முடைய துணிவின் காரணமாய், நம்முடைய கீழ்ப்படியாமையின் காரணமாக, நம்முடைய வார்த்தை ஆண்டுடைய வார்த்தைக்கு இணங்கி போகாதபடியினாலே, சுயம் சாகாதபடியினாலே, நம்ம சுயம் வெறுக்காதபடியினாலே, நம்முடைய சுய இச்சைகளின்படி, சுய விருப்பங்களின்படி, நம்முடைய மனதுக்கு ஏற்றபடி இங்க இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே இழந்த இழப்புகள் எத்தனை, அதனால் வந்த விளைவு நஷ்டமும் எத்தனை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். தாவீது தேவனை நம்பினார். தாவீது தேவனுடைய வார்த்தையை அவர் பிடித்து கொண்டார். இருளின் ஆதிக்கங்களும் கூர்முனைகளும் இப்பொழுதே, இந்த சனப்பொழுதே முறிந்து போவதாக. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட இருள் இருந்தாலும் அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்ற அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். உங்கள் உள்ளத்திலேயும், உங்கள் இல்லத்திலேயும், உங்கள் வாழ்க்கையிலேயும், உங்கள் பொருளாதாரத்திலேயும், எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவன் உங்கள் இருளை கர்த்தர் அகற்ற விரும்புகிறார். அவர் வெளிச்சமாக்குவார். நீங்க அதை பிடிச்சுக்கங்க. இரண்டாவது காரியம், யாருக்கு ஆண்டவர் அல்லது எப்படிப்பட்ட நபருக்கு, எந்த தகுதி உள்ளவர்களுக்கு கர்த்தர் இந்த இருளை வெளிச்சமாக்குவார் என்றால், சங்கீதம் 97:11 வாசிப்போமானால், Psalm 97 verse 11. 97 நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போமானால், வாசிங்கள். Proverbs chapter 4 verse 18. நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, முதல்ல செம்மையானவர்களுக்காக ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குவார். இரண்டாவது, நீதிமானுக்காக இருளை வெளிச்சமாக்குவார். Those who are righteousness, God will turn the darkness into the light. ஆண்டவர் இந்த நீதிமானுக்காக ஆண்டவர் அவர் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் எப்படி செழிப்பானா? பனையை போல செழிப்பான். நீங்களும் நான் என்னவா இருக்கிறோம்? எப்படி செழிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? செழுமையா இருக்கிறோமா? கொழுமையா இருக்கிறோமா? பசுமையா இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? இல்ல காய்ந்து போன நிலைமையில் இருக்கிறோமா? வறட்சியான நிலைமையில் இருக்கிறோமா? வறண்டு போன நிலைமையில் இருக்கிறோமா? துளிர்விட கூட வாய்ப்பில்லாத நிலைமையில் இருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவானா? ஹலோ, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பார். எனக்கு God will deliver the righteous. தேவன் ஒரு நீதிமானுக்கு எவ்வளவு விசேஷமான தருணத்தையும் சந்தர்ப்பங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். நீதிமானுக்கு துன்பம் வரும்னு சொல்லல, நீதிமானுக்கு வரும் துன்பம் நிறைய,
அநேக துன்பங்கள் வரும். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. அப்படி சோதனை ஏற்பட்டாலும் அந்த சோதித்த பிறகு பொன்னாய் விளங்கும்படிக்கு வாய்ப்பை அளிக்கிற தேவன், அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் இருளை வெளிச்சமாக, அப்ப நீதிமானுக்காக இருளை அவர் வெளிச்சமாக்குகிறார். நமக்கு இரண்டாவது தேவையான தகுதி நீதிமான். அருமையான நீதிமான். கடினமான சூழ்நிலை வரும்போது, பிரச்சனை தலைக்கு மேல வரும்போது, நம்ம தண்ணீர் நம்ம தலைக்கு மேல போய் மூழ்கி போகிற நிலைமை வரும்போது, துன்பங்களும் துயரங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கரை புரண்டு ஓடுகிற வேளையிலே தேவன் எனக்கு துணை நிற்பார் என்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கர்த்தரை என்ன செய்வானா? நம்புவான். தேவனை நம்புவான். நான் நம்புகிறது அவராலே வரும். என்னை விடுவிப்பார், என்னை காப்பாற்றுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நோவாவை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக அல்ல, உறவுகளுக்கு முன்பாக அல்ல, சபைக்கு முன்பாக அல்ல, குடும்பத்துக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக இந்த சந்ததியில் உன்னை நீதிமானாக கண்டேன். அருமையான தேவ பிள்ளைகளை, ஊர் பார்க்கறதுக்காக ஜபிக்கல. நம்ம உன் வீட்டில் குடும்ப ஜபம் நடக்கணும். நீ ஜபிக்கணும். தேவ சமூகத்தில் வேதத்தை படிக்கணும். நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கணும். உங்களை கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக காண்பிக்கணும். மனிதர்கள் முன்னாடி இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் முன்னாடி தன்னை ஞானியாகவும் புத்திமான்களாகவும் அறிவாளிகளாகவும் எல்லாம் தெரிந்தவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நமக்கு அப்படி ஆண்டவர் அட்வைஸ் பண்ணல. கர்த்தருக்கு முன்பாக உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஒரு பெரிய உலகளாவிய அழிவு வரப்போகிறது. அந்த அழிவுக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரே குடும்பம் யார்? நோவாவின் குடும்பம் மட்டுமே. அருமையானவர்களே, உங்க ஏரியாவில் உங்க குடும்பத்தை கர்த்தர் தெரிந்திருக்கிறார்னா உங்களை நீதிமானாக கர்த்தர் கண்டிருக்கிறார். உங்க இருளை அவர் வெளிச்சமாக்குவார். நீங்க நம்பணும், நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, யோபுவினுடைய வாழ்க்கையிலே 11வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமானால், யோபு சொல்லுகிறார் 11 chapter 11 verse 17. ஜோப் 11:17 வாசிங்க. அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருளடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அருமையானவர்களே, இருள் நிறைஞ்சிருச்சியா என் வாழ்க்கை, இருள்ல தான் நான் கிடந்தேன். ஆனா கர்த்தர் பட்ட பகலை போலவும் விடியற்கால வெளிச்சத்தை போலவும் அவர் மாற்றுவார் என்கிற ஒரு உறுதி யோபுவினுடைய உள்ளத்தில் இருந்தது. கர்த்தர் அவனை நீதிமானாக கண்டார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க நீதிமானா இருங்க. இந்த ஆலயத்தில் நீங்க நீதிமான். உங்களை அப்படித்தான் கர்த்தர் கன்சிடர் பண்றார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாவி மாதிரியே வந்து உட்கார்றது. நம்ம பாவிகளில் பிரதான பாவி. இதை எங்க தெரியுமா சொல்லணும்?
நீ அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரோடு உறவாடுகிற போது, தகப்பனே நான் இந்த ஊர்லேயே, இந்த கரூர் மாவட்டத்திலேயே பிரதான பாவி நான் தான். என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க? ஏத்துக்க முடியல? ஏத்துக்க முடியல. வெள்ளாளப்பட்டியிலேயே ஆமா நான் தான் பிரதான பாவி, நான் ஒரு அக்கிரமக்காரி, நான் ஒரு மோசமானவன், கீழ்ப்படிதலே எனக்கு கிடையாது. அந்தரங்கத்தில் சொல்ல முடியுமா? ஆனா இங்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பாவிகளில் பிரதான பாவி. பாவி மாதிரியே அன்பான தேவ பிள்ளைகளை பாவிகளாய் இருந்த நம்ம, இருள் நிறைந்த நம்மளை கர்த்தர் வெளிச்சத்துக்கு வரணும்னு தான் சபையில் கொண்டு வந்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? உட்கார வச்சிருக்காரு. நீ இங்கேயும் வந்து பாவி மாதிரியே உட்கார்ந்துருந்தன்னா எப்படி வெளிச்சம் வரும்? அன்பானவர்களே, அப்ப யோபுவின் வாழ்க்கையில பல நெருக்கடிகள், பல போற. அவரே சொல்றாரு, பட்ட பகலை போல விடியற்கால வெளிச்சத்தை போல நீர் மாற்றுவீர். எனக்கு அப்படி நடக்க போகுதுன்னு அவர் நம்பினார். நடந்துச்சு. 23வது அதிகாரம் யோபுவின் புஸ்தகம் 10வது வசனத்தை வாசிப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. ஒரு வெளிச்சம் எனக்குள்ள வரப்போகுது. அவர் என்னை இப்ப புடமிடுறாரு, இருளுக்குள்ள தள்ளி இருக்கிறாரு. இப்ப நான் வெளியில வருவேன், என்னை வெளிச்சத்துக்கு அவர் கொண்டு வருவார். விடியற்கால வெளிச்சத்தை போல, பட்ட பகலை போல அவர் மாற்றுவார். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாருடைய கண்களுக்கும் நான் பொன்னாய் விளங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவம், கஷ்டம், நெருக்கம், உடைவு இதெல்லாம் வரணும். இருள் தேவை. அப்பத்தான் வெளிச்சத்தினுடைய அருமை தெரியும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் புடமிட்ட பிறகு அவர் பொன்னாய் விளங்குவார். இந்த இடத்துல யோபுவினுடைய வாழ்க்கை யாருமே இந்த இழப்பை ஈடுகட்ட முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, யோபுவினுடைய சாப்டர் க்ளோஸ். ஆனா கர்த்தர் யோபுவை மீண்டும் வெளிச்சமாக்கி வெளிச்சத்திலே கொண்டு வந்து பட்ட பகலை போலவும் விடியற்கால வெளிச்சத்தை போலவும் அவர் நிறுத்தினார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இதே வார்த்தையை இந்த இடத்திலிருந்து, இந்த தேவ பலிபீடத்திலிருந்து நான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன். உங்களுடைய இருளை அவர் பட்ட பகலை போலவும் விடியற்கால வெளிச்சத்தை போலவும், நீ இருள அழுதுகிட்டு இருந்த, இருள உடைஞ்சிருந்த, இருள நொறுங்கி போயிருந்த, இருள உன் இருதய கனத்து போயிருந்துச்சு, நீ வெளியே சொல்ல முடியாம வெம்பி கொண்டிருந்தாய். அழுது 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 ஏக்கம் எடுந்து உன்னுடைய விழா எலும்புகள் எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு, உன்னுடைய இழுப்பு எலும்பெல்லாம் சூம்பி போகிற அளவுக்கு, உன்னுடைய பலமெல்லாம் இழந்து போகிற அளவுக்கு, உன்னுடைய விட்டாய்த்து போன இருதயத்தோட நீ நொந்து கொண்டிருந்தாயே, உன் இருளை அவர் பட்ட பகலை போல, கர்த்தர் சொல்லுகிறார், பட்ட பகலை போல, கர்த்தர் சொல்லுகிறார், பட்ட பகலை போல, கர்த்தர் சொல்லுகிறார், விடியற்கால வெளிச்சத்தை போல. அந்த வார்த்தையை சொல்லுங்க, விடியற்கால வெளிச்சத்தை போல, விடியற்கால வெளிச்சத்தை போல, கர்த்தர் விடியற்கால வெளிச்சத்தை போல என் இருளை அவர் மாற்ற போகிறார். என் பிரச்சனையை அவர் மாற்ற போகிறார். என்னுடைய வேதனையை மாற்ற போகிறார். என் அவமானத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். என் நிந்தையை கர்த்தர் மாற்ற போகிறார். என் வியாகுலத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். என் இருதயத்தின் உடைவை அவர் மாற்ற போகிறார். என் அங்கலாய்ப்பை அவர் மாற்ற போகிறார். தேவனோடு கூட இருந்து என் இருளை அவர் பட்ட பகலை போல, விடியற்கால வெளிச்சத்தை போல அவர் மாற்றுவார். Glory to God. Glory to God. பிடிச்சுக்கங்க, இந்த வெளிச்சத்தை பிடிச்சுக்கங்க, இந்த அபிஷேகத்தை பிடிச்சுக்கங்க, இந்த ஆவியானவரை பிடிச்சுக்கங்க, விட்டுறாதீங்க. இந்த வார்த்தையை அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க.
எனக்கு அன்பானவர்களே, விடிய காலை எழும்பும் போது கைகளை ரெண்டை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி முழங்கால் பிடிக்கிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் இருளை பட்ட பகலை போல, என் இருளை விடியற்கால வெளிச்சத்தை போல நீங்க மாற்ற போகிறீங்க. அதை எல்லாருடைய கண்களும் காண போகிறது. என்னை பரியாசம் பண்ணினவங்க, என்னை வேதனைக்கு உட்படுத்தினவங்க, என்னை தாக்கினவங்க, என்னை அவமானப்படுத்தினவங்க, என்னை பரியாசம் பண்ணினவங்க, என்னை மோசமா நடத்தினவங்க, என்னை அசிங்கமா நினைச்சவங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக என் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. என்னுடைய ஜெபம் அதுவாக இருக்கட்டும் ஐயா, என்னுடைய ஜெபம் அதுவாக இருக்கட்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மூச்சு காத்து விடும் பொழுதும் என் ஜெபம் இதுவாக மாறட்டும். Glory to God, glory to God. கர்த்தர் இருளை வெளிச்சமாக மாற்றுகிற கர்த்தர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ நீதிமானா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரியமெல்லாம் செய்யல, தேவையில்லை. அவருக்கு கீழ்ப்படிஞ்சு உண்மையா இருந்தா போதும். வேற எதுவும் நீதிமானுக்குரிய குவாலிஃபிகேஷன்லாம் தேவையில்லை. நீ கல்லூரிக்கு போய் 3 ஆண்டுகள் பயின்று நீ அப்படியெல்லாம் வந்து தான் நீதிமானாகணும்லாம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை அப்பாவை பார்த்து, தகப்பனே என்னை மன்னிச்சிருங்க ஐயா, உமக்கு அநியாயம் பண்ணிட்டேன்யா, உமக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் ஆண்டவரே. இதெல்லாம் நான் இப்போ சொல்லிக்கிட்டு வர்ற வார்த்தை ஆண்டவர்கிட்ட. என்னுடைய தனி ஜெபத்தில் நான் இதை சொல்லிக்கிட்டு வர்றேன். ஆண்டவரே, உம்மை காயப்படுத்தின காரியம் எவ்வளவு உண்டு, சரி பண்ணுங்கப்பா, இருளை வெளிச்சமாக்குங்க. ஒரு நிமிஷம் போதும் ஆண்டவருக்கு. உன் கண்ணை ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை. அப்படி கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையை தலையில புரட்டி போட்டுருவார். உன் இருளை அவர் வெளிச்சமாக்கிட்டு போயிடுவார். அவர் இருளை வெளிச்சமாக்கிட்டு போயிடுவார். அன்பானவர்களே, விதவை அழுகுறா, என் பிள்ளைய பறி கொடுக்க எனக்கு மனசு இல்லை, என்னையா நான் பண்ணுவேன்? தீர்க்கதரிசி என்ன கோடீஸ்வரனா? தீர்க்கதரிசியை ஒன்றும் இல்லாமல் யார் சோறு கொடுப்பான்னு கிடத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஆண்டவர் போஜனம் கொடுத்தா தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். விதவை வந்து அழுகுறா, நீ போ, உனக்கு உண்டானது எல்லாம் வரும். வேதம் சொல்லுகிறது, இதை போய் விற்று உன் கடனையும் தீர்த்து மீதி உள்ளதை வைத்து, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, உன் பிரச்சனை மட்டும் தீர்க்கிறதல்ல, உன் எதிர்கால தேவைக்கு ஏற்றவைகளையும் உன் கை நிறைய கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஓ, கர்த்தர் ஒரு நாள் கஞ்சத்தனம் பண்ண மாட்டாரு. கர்த்தர் ஒரு நாளும் கஞ்சத்தனம் பண்ண மாட்டாரு. உங்க கை நிறைய மீதியான துணிக்கு எடுத்து உன் எதிர்காலத்துக்கு, உன் ஃபியூச்சருக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் பிள்ளைகளுடைய படிப்புக்கு, உன் பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு, உன் பிள்ளைகளுடைய எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் தீர்வு கொடுக்கவே அவருடைய கரம் ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் உன் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர், வெளிச்சமாக்கிடுவார். மூணாவது காரியம், மூன்றாவது, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். மீகா 7:9 வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும், என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7:9 ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, முதல்ல யாருக்காக? செம்மையானவர்களுக்கு இருளை வெளிச்சமாக்குவார். இரண்டாவது,
நீதிமானுக்காக அவர் இருளை வெளிச்சமாக்குவார். மூன்றாவது, எனக்காக அவர் இருளை வெளிச்சமாக்குவார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக இருளை அவர் வெளிச்சமாக்குவார். என் குடும்பத்துக்காக அவர் இருளை வெளிச்சமாக்குவார். என் பிள்ளைகளுக்காக இருளை வெளிச்சமாக்குவார். என் கணவனுக்காக, மனைவிக்காக அவர் இருளை வெளிச்சமாக்குவார். என் சபைக்காக அவர் இருளை வெளிச்சமாக்குவார். என் பேர பிள்ளைகளுக்காக இருளை வெளிச்சமாக்குவார். என் தேசத்துக்காக இருளை வெளிச்சமாக்குவார். எனக்குண்டான எல்லாவற்றிலேயும் அவர் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர். அறிக்கையிடுவோம். நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்கட்டும். இன்னைக்கு ஆணித்தரமா நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்வோம். எந்த நிமிஷமும் உன்னை பரியாசம் பண்றாங்களா, உன்னை துக்கப்படுத்துறாங்களா, உன்னை பாவின்னு சொல்றாங்களா, உன்னை நிர்மூலமாக்க நினைக்கிறாங்களா, உன்னை உடைக்க நினைக்கிறாங்களா, உன்னை நொந்து போக வைக்கிறாங்களா, நீ சொல்லு, இருளை வெளிச்சமாக்குற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் பிள்ளையோடு இருக்கிறார். என் குடும்பத்தோடு இருக்கிறார். என்னுடைய சபையோடு இருக்கிறார். என் ஜனத்தோடு இருக்கிறார். என் இருளை அவர் வெளிச்சமாக்குவார். மீகா 7:9 மறுபடியும் வாசிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப அற்புதமான வார்த்தை. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை போதும் நல்ல கவனி. எவ்வளவு டிரான்ஸ்பரண்டான வார்த்தை. நான் பாவம் செஞ்சது உண்மைதான். நான் பாவம் செஞ்சிட்டேன். ஆனா கர்த்தர் என்னை விடல. அவர் எனக்காக வழக்காடி என்னுடைய உத்தமத்தை அவர் பார்த்து, என்னுடைய பாவத்தினுடைய தன்மையை பார்த்து, எனக்காக அவர் வழக்காடி எனக்கு சில பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கார். நான் என்னத்தை சுமக்கிறேன்னா அவருடைய கோபத்தை நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப அதனாலதான் எனக்கு கொஞ்சம் கண்ணீர், அதனாலதான் எனக்கு கொஞ்சம் வேதனை, அதனாலதான் நான் உடைஞ்சிருக்கிறேன், அதனாலதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு, எனக்கு அந்த சுமை கொஞ்சம் பாரமா இருக்கு. ஆனாலும் என் தேவன் இந்த வழக்கு முடிந்த பிறகு, இந்த சுமந்த சுமைகளுக்கு பிறகு அவர் நியாயத்திலே கொண்டு வரும்போது என் தேவன் சொல்லுகிற வார்த்தை, இருளை அவர் வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. அந்த கடைசி வார்த்தையை வாசிங்க. கடைசி வேர்ட். ஆமென். The last part of this words. அவருடைய நீதியை பார்ப்பேன். அவருடைய நீதியை பார்ப்பேன். ஓ, எத்தனை அற்புதமான வார்த்தை. இந்த வசனத்தை அப்படியே மனசுல, ஆமாண்டவரே, நான் பாவம் செஞ்சது உண்மைதான், நான் உமக்கு கீழ்ப்படியாம போனது உண்மைதான், நான் உமக்கு ஆண்டவரே வசனத்தின்படி நடக்காது உண்மைதான், நீங்க போகக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் போயிட்டேன் உண்மைதான், இதை வேணான்னு சொன்னீங்க, நான் தான் துணிஞ்சு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இந்த காரியம் உனக்கு வேணான்னு நான் சொன்னேன், ஆனா நீ அவசரப்பட்டுட்ட. ஆமாண்டவரே, நான் அவசரப்பட்டுட்டேன் ஆண்டவரே, இந்த காரியம் நம்ம குடும்பத்துக்கு வேணான்னு நான் சொன்னேன், ஆனா நீ ரொம்ப ஆர்வமா இருந்த, அதனால போய் பரவாயில்ல, இப்ப நான் வழக்கு வச்சிருக்கிறேன், அந்த வழக்கை தீர்க்க விரும்புறேன், அந்த வழக்கை முடிக்க விரும்புறேன், அதனால சில சுமைகளை, கோபத்தின் சுமைகளை உன் மேல வச்சிருக்கிறேன், அந்த சுமைகளை நீ சுமந்துகிட்டு இருக்கிற, அது உனக்கு பாரமா இருக்குது, அது வேதனையை தருது, அது துன்பத்தை தருது, அது ஆறுதல் உனக்கு இல்ல, அதனால கண்ணீர், அதனால உடைவு, அதனால வேதனை. பரவாயில்ல, நீ கவலைப்படாத, உன்னுடைய இருளை வெளிச்சமாக்குவதற்காகவே இந்த காரியத்தை நான் உனக்கு அனுமதித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை கர்த்தர் நிவர்த்தி செய்கிற போது, அவர் நியாயம் செய்கிற போது, அவர் நீதி செய்கிற போது, நம்முடைய துயரத்தை, நம்ம மேல் வைத்த பாரத்தை கர்த்தர் எடுக்கிற போது அவர் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது பத்சேபாளிடத்திலே பாவம் செஞ்சிட்டான். உப்பரிகையின் மேல திரிஞ்சு கொண்டிருக்கிற போது பத்சேபால பார்த்த உடனே விருப்பம் வந்துருச்சு. அவன் மேல கொஞ்சம் ஆசை. இந்த ஆசைப்பட்டது நிமித்தமாய் அவளை அடையணுங்கிறதுக்காக வெறி கொண்டு
ஒரு அப்பாவியான ஒரு மனுஷனுடைய உயிரை பறித்தான். அதனால தான் நம்ம வாசித்தோம் 15வது அதிகாரத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நம்ம அதை குறித்து நம்ம பார்க்கிற போது, தாவீது உரியாவின் சங்கதியை தவிர இந்த ஒரு காரியத்தினால தான் தாவீத ஆலயத்தை கட்ட விடலை. அன்பானவர்களே, ஆலயத்தை கட்ட விடாமல் செஞ்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உன் கை ரத்தம் படிஞ்சிருச்சு. ஒரு ஆசையினால ஒரு உயிரை பறிச்சிட்ட, நீ கொலை பண்ணிட்ட, அப்பாவி உயிர் எடுத்துட்ட. அதனாலதான் கர்த்தர் தடை பண்ணார் இந்த ஒரு காரியம். ஆனா தாவீது அப்படியே விட்டுட்டாரா? அவரை பார்த்து தான் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அல்லேலூயா. அன்பானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் 51வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, ஆண்டவரே, do not take thy spirit from me, O God. ஆண்டவரே, சுத்தமான இருதயத்தை cleanse my heart, O God. வாசிங்க 51வது சங்கீதம். எடுத்துட்டீங்களா இல்லையா? நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். எனக்கு 10வது வசனத்தை வாசிங்க. தேவனே, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நான் உமது சமூகத்தை விட்டு என்னை உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். 8வது வசனத்தை 9வது வசனத்தை வாசிங்க. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களிகூரும். பாத்தீங்களா? அந்த சுமையை நம்ம சுமக்கணும். நாம தானே பாவம் செஞ்சோம். அந்த சுமையை சுமக்கணும். நொறுக்கின எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டார் கர்த்தர். பத்சேபாளுக்கும் தாவீதுக்கு பிறந்த பிள்ளையை கர்த்தர் அடித்தார். அது கேவலமாய் இருந்ததுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. கேவலமாய் இருந்தது. ஆண்டவர் அந்த பொல்லாப்ப அவரால் தாங்கிக் கொள்ள முடியல, அடிச்சிட்டார் அந்த பிள்ளைய. கேவலமாய் இருந்தது, பார்க்க சகிக்கல. அன்பானவர்களே, அப்படியே அந்த துக்கம் தாங்க முடியல, அழுது கொண்டிருக்கிறான், உள்ளத்துல பொங்கி கொண்டிருக்கிறான். அப்ப சொல்லும் போது 9வது வசனம் சொல்லுது, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்வில் நாம பாவிதான். ஆனா கர்த்தர் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை கழுவி, ஈசோப்பினால் அல்ல, அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி சுத்திகரித்து பஞ்சை போல வெண்மையாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சுத்தமா இது நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கணும். இந்த 51வது சங்கீதத்தை. ஆண்டவரே, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படிக்கு செய்யும். அவருடைய விண்ணப்பம், ஜெபம். 51வது சங்கீதம் அந்த பிராக்கெட்ல என்ன வாசிங்க. அந்த பிராக்கெட்ல கொடுத்திருக்கிறது, பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீதினுடைய வாழ்க்கை அப்படியே கொஞ்ச காலம் இருண்டு போனது. இருளின் ஆதிக்கம் வந்தது, இருள் சூழ்ந்து கொண்டது. ஆனா கர்த்தர் விடல. தாவீது அழுகிறார், ஆண்டவரே, என் பாவங்களை பாராதபடிக்கு உம்முடைய முகத்தை மறைத்து என்னுடைய அக்கிரமத்தில் இருந்தெல்லாம் என்னை மீட்டறலும், என்னை விடுவித்தரலும், என்னை காத்துக்கொள்ள ஜெபம் பண்ணுகிறார்.
அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவர் வெளிச்சத்தை உண்டாக்குகிற கர்த்தர். அவருடைய பார்வையில் உன் இருளெல்லாம் சும்மா சாதாரணம், அப்படி அழிச்சிட்டு போயிடுவார், முடிச்சு போச்சு. நீங்களும் நானும் தான் பெருசா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அப்படியே தாய் குழந்தை அழும்போது அந்த கண்ணீரில் அப்படியே அந்த முந்தானையில் அல்லது கையினாலே கண்ணீரை துடைத்து விட்டால் எப்படி ஒரு சந்தோஷம் வருதோ, அதுபோல கர்த்தர் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் துடைச்சி போட்டுருவார். நம்ம போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்னே ஒன்று, நம்ம பாவங்களை அறிக்கையிடணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ நீ திருப்பி 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 கர்த்தர் உன்னை விடுவிக்கிறது, உன்னை அப்படியே செய்கிறது, திருப்பி விடுவிக்கிறது, அதவே செய்கிறது, இதுவே உன் பொழப்பா இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம விட்டுட்டு ஆண்டவரே நீங்க தான்ப்பான்னு சொன்னோம்னா போதும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களிலே வாசிக்கும் போது, இளைய குமாரன் மனம் திரும்பி மீண்டும் வீட்டுக்கு வருகிறான். தகப்பனை நோக்கி வருகிறான். குமாரனாய் அல்ல, சுதந்திரவாளியாய் அல்ல, ஒரு வேலைக்காரனாவது நான் இருந்துட்டு போறேன் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு வருகிறான். ஆனா தகப்பன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஐயோ என் மகனே, ஓடி வருகிறான், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். வேகமாக ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவனுடைய அசிங்கத்தையும் அழுக்கையும் பாராதபடி அவனை உடனே கூட்டிட்டு வந்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு மோதிரம் அணிவித்து அவனுக்கு வஸ்திரங்களை கொடுத்து அவனுக்கு பாதரட்சைகளை கொடுத்து அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவனை பக்குவமாய் நடத்தி அவனுக்காக ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தி ஊரே கொண்டாடுது ஒருவனுடைய வருகையை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வரணும். கடமைக்கு சபைக்கு வர வேணாம், பாவங்களை அறிக்கையிட்டு நாம வரும்போது எப்படி வரணும்? நீதிமான்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை கம்பீர சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். துக்கமுகத்தோடு அல்ல, அழுகையோடு இல்லை, பற்கடிப்போடு அல்ல, வேதனையோடு அல்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நீங்க அப்படி வர கத்துக்கங்க. ஆண்டவர் இந்த 3 குவாலிட்டி நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். 3 தகுதி எதிர்பார்க்கிறார். ஒன்று, செம்மையானவர்களுக்கு இருளை வெளிச்சமாக்குவார். 2வது, நீதிமான்களுக்கு இருளை வெளிச்சமாக்குவார். 3வது, எனக்காக அவர் இருளை வெளிச்சமாக்குவார். நான் பாவத்தை அறிக்கையில்லை ஆண்டவரே, நான் செஞ்சது உண்மைதான் ஆண்டவரே, என்னை மன்னிங்க, எனக்கு இது தெரியுது தப்பு, நான் மீண்டும் மீண்டும் நான் அதை செஞ்சிட்டேன், என்னை மன்னிங்க, என்னை விடுவித்தரலங்கப்பா, வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க, வெளிச்சமா இருக்கிற இடத்துல நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். அருமையானவர்களே, 2 சாமுவேல் 22:29 கர்த்தர், வாசிங்க, என் விளக்கை ஏற்றுவீர். வாசிங்க 22:29 22:29 அடுத்தவங்க வாசிங்க. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா, அப்படி எழுந்து நிற்போமா? தெய்வ பிரசன்னத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென், ஸ்தோத்திரம். தெய்வ பிரசன்னத்தில் மகிமையான தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு அசாதாரணமாக இடைவிட்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். உன் இருளை வெளிச்சமாக்குவார். உன் வேலையில, உன் வருமானத்தில் இருள் சூழ்ந்துருச்சா, இன்னைக்கு நீங்க அறிக்கை இடுங்க. எந்த இடத்துல இருள் சூழ்ந்ததோ அதே இடத்துல கர்த்தர் வெளிச்சமாக்குவார், வெளிச்சமாக்குவார்.
எல்லாருக்கும் முன்பாக இருள் நிறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்க இருளை அவர் வெளிச்சமாக்குவார். அவர் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். நீதிமான்களுக்காக, செம்மையானவர்களுக்காக, நமக்காக. ஓ, கத்துட்டு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், ஆவியானவரே, glory to God. ஆவியானவர்கிட்ட எல்லாரும் வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சி, ஆவியில நிறைந்து அனல் கொண்டவர்களாய், ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படியே உங்களை புதுப்பிக்கிற தேவன், உங்களை புதுப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுகிற கர்த்தர், இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். ஆவியானவரே அதை செய்வார். ஆவியானவர் அதை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இருள் சூழ்ந்துருச்சு நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. எந்த இடத்துல இருள் சூழ்ந்ததோ, எந்த இடத்துல காரிருளில் நீங்கள் அகலப்பட்டு கொண்டீர்களோ, அந்த இடத்திலிருந்து கர்த்தர் வெளிச்சத்திலே உங்களை நிறுத்துவார், வெளிச்சமாக்குவார். வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற கர்த்தர், வெளிச்சமே உங்கள் வாழ்க்கையாக மாறப்போகிறது. ஓ ரிபா பாபா வரவல வரவ சந்தரகுரவோ ரிவலதுன நவல வரவல வரதுன ரிமரோதுனவோ. ஆவியானவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில்
அப்படியே நின்ற வண்ணமாகவே கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். ஆண்டவரே, செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும், நீதிமானாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, அதே போல எனக்காக அவர் வழக்காடி என் இருளை அவர் வெளிச்சமாக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா?